எல்லோருக்கும் வணக்கம்ங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படின்னா என்ன, ஸோ ஜிஎஸ்டிஆர் ஒன்னோட டியூ டேட் என்ன, ஜிஎஸ்டிஆர் ஒன் டியூ டேட்குள்ள ஃபைல் பண்ணலாம்னா அதற்கான லேட் ஃபீஸ் எல்லாம் என்ன வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற அந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ ரெண்டாவது அந்த ஜிஎஸ்டிஆர் ஒன் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்தடுத்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபர்ஸ்டா பார்க்க போறோம் அப்படின்னா பி டு பி அப்படிங்கிற செக்ஷனை பத்தி பார்க்க போறோங்க ஜிஎஸ்டிஆர் ஒன்ல. பி டு பி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட கஸ்டமருக்கு சேல் பண்றோம் இல்லைங்களா. ஸோ ரிஜிஸ்டர் பார்ட்டிங்க நம்ம நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி நம்மளோட கஸ்டமரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணக்கூடிய சேல்ஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேலியில் என்ட்ரி போடுறோம், அது எப்படி ஜிஎஸ்டிஆர் ஒன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிரான்சாக்ஷன்ல வவுச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்குள்ள போய்க்கிறேங்க. ஸோ அதுல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா F8 கொடுத்தோம்னா சேல்ஸ் உங்களுக்கு வவுச்சர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ சேல்ஸ் வவுச்சர்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் F2 கொடுத்துட்டு டேட் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க 1/4/2024 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதுல குமார் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை நான் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் குமார் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பில்டோ ஷிப்டோ அட்ரஸ் எல்லாம் வருது. முக்கியமா அவருக்கு ஜிஎஸ்டி நம்பர் இருக்குதுங்க. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் இருந்தாதான் அவர் வந்து ரிஜிஸ்டர் பார்ட்டிங்க. ஸோ B2Bல வருவாரு. ஸோ இப்போ நான் இந்த விண்டோவை கண்ட்ரோல் போட்டு சேவ் பண்ணிக்கிறேன். எகைன் நாங்க சேல்ஸ் லெஜர் கேட்குது, நான் சேல்ஸ் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு ஸோ நம்மளோட ஐட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கேஜிஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 கொடுத்து ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேக்ஸ் லெஜரை செலக்ட் பண்ண போகிறோம். அவுட்புட் சிஜிஎஸ்டி, ஸோ அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு வந்து கொடுத்தாச்சு, நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு நான் அதை சேவ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது சேல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டேட் போட்டோம். இப்போ நான் ஒரு 30ஆம் தேதி இன்னொரு என்ட்ரி போட போகிறேங்க. ஸோ 30/4 ஸோ குமார் ட்ரேடர் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை அதே பார்ட்டியை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படி செலக்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 பீசஸ் வாங்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா அப்படின்னு கொடுத்தாச்சுங்க. ஸோ நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சிஜிஎஸ்டி சேல்ஸ் அப்படிங்கிறதுனால நான் அவுட்புட் லெஜரை வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இங்கே நியூ ரெஃபரன்ஸ் சேம் கொடுத்தாச்சு. இப்போ நான் 2 என்ட்ரியை சேவ் பண்ணிட்டேங்க. ஸோ ஏப்ரல் மாசத்துல சேவ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ரிப்போர்ட்ல போய் நம்ம சேல்ஸ் என்ட்ரி வச்சாச்சுங்க. நம்ம கஸ்டமருக்கு சேல் பண்ணிட்டோம், ஃபேப்ரிக் கார்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஐட்டத்தை சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த சேல்ஸ் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் ஒன்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ்குள்ள போய்க்கிறேன். ஸோ அடுத்தது ஸ்டாச்சுவரி ரிப்போர்ட்ஸ். ஸோ ஸ்டாச்சுவரி ரிப்போர்ட்ஸ்குள்ள போயிட்டு ஜிஎஸ்டிஆர் ரிப்போர்ட்ஸ்ல நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை செலக்ட் பண்றோம். ஸோ இந்த இடத்துல ஆல்ட் F2 கொடுத்து பீரியடுங்க. ஸோ ஏப்ரல் மாசம் பீரியட் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பீரியட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ செலக்ட் பண்ண உடனே இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க நம்மளுக்கு B2B அப்படிங்கிற டிரான்சாக்ஷன் காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்ட என்ட்ரிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வியூ ஆகுது பாருங்க. ஸோ எந்த இடத்துல வந்து வியூ ஆகுது அப்படின்னா இங்க B2B அப்படின்னு வருது. ஏன் B2Bல வருதுன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஜிஎஸ்டி நம்பர் இருக்க பார்ட்டி. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா B2B அப்படிங்கிற உங்களுக்கு இந்த செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா B2C அப்படிங்கிற காலத்தில் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும், ஸோ அடுத்தடுத்த செக்ஷன்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க, தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டேலியில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மறக்காம நம்ம விவி இன்ஃபோடெக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.